ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் இடைபடுகிற தேவன், உறவாடுகிற தேவன். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே அங்கே ஆதாமும் ஏவாளும் இருக்கிற அந்த இடத்தில் ஆண்டவர் அவர்களை உண்டாக்கி அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்களை வசிக்கும்படியாக வைத்த அந்த இடத்தில் ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான வேளைகளிலே சர்வ வல்லவர் யெகோவா தேவன், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தர் அந்த தோட்டத்திலே ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான வேளைகளில் அவர்களோடு கூட நல்ல ஐக்கியமாக நல்ல உறவாடி பேசி பழகி அவர்களை விசாரித்து அவர்களை பராமரித்து அவர்களோடு கூட நேரங்களை தேவன் செலவழித்தார். உலகத்திலே தேவன் மனிதனோடு செலவழித்த ஒரு பெரிய காரியம், பெரிய இடம் எதுவென்று சொன்னால் அது அந்த ஏதேன் தோட்டம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாக்கியம் யாருக்கு கிடைத்ததென்றால் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கிடைத்தது. அல்லேலூயா. அந்த அருமையான தோட்டத்திலே ஆண்டவராகிய தெய்வம், சர்வ வல்லமை உள்ளவர், வானத்தையும் பூமியின் சகலத்தையும் சிருஷ்டித்த அந்த தேவாதி தேவன் ஒவ்வொரு நாளும் ஆதாமோடு ஏவாளோடும் அழகாக உறவாடி கொண்டு வந்தார். அவர்களை விசாரித்து வந்தார், அவர்களை பராமரித்து வந்தார், அவர்களோடு கூட நேரங்களை எல்லாம் செலவழித்தார். அவர்களோடு இருப்பதை தேவன் மிகுந்த சந்தோஷமாக கண்டுகொண்டார். அல்லேலூயா. இப்பொழுதும் அதே தேவனாகி கர்த்தர் அன்றைக்கு ஏதேனிலே அவர்களோடு உலாவின கர்த்தர், அவர்களோடு உறவாடின கர்த்தர், மகிழ்ந்த கர்த்தர் இன்றைக்கு இந்த நாட்களிலே நம்முடைய உள்ளத்திலும் சரி, நம்முடைய இல்லத்திலும் சரி, அவர் வந்து நம்மோடு கூட உறவாடுவதற்கு, உலாவுவதற்கு, நேரங்களை செலவழிப்பதற்கு அவர் மிகவும் ஆவலாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நம்ம எந்த அளவுக்கு விருப்பத்தோடு அவரை பார்க்க விரும்புகிறோம், நாம எந்த அடிப்படையில் ஆண்டவரை பார்க்க விரும்புகிறோம், அவரை பார்க்க வேண்டும், அவரோடு கூட நேரங்களை செலவழிக்க வேண்டும், அவரோடு கூட நான் உறவாட வேண்டும். எனக்கு ஒரு 5 நிமிடமாவது இன்னாரிடத்துல பேசினால் ஒரு மனதுக்கு ஆறுதலாக சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி எப்படி இந்த உலகத்துல ஏதோ ஒரு நபரை பார்த்த உடனே இப்படியாக சொல்ல தோன்றுகிறதோ அதை விட ஒரு மேன்மையான மகிழ்ச்சி எங்க இருக்கிறது என்றால் தேவனோடு ஒரு 5 நிமிஷம் உறவாடினால் போதோ, தேவனோடு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தா போதோ மிகுந்த சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. அப்ப தேவனோடு கூட நீங்களும் நானும் உறவாடக்கூடிய, தேவன் நம்மோடு கூட நேரங்களை செலவழிக்கக்கூடிய அந்த தருணத்தை நீங்களும் நானும் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட என்னோடு கூட ஆண்டவர் நேரத்தை செலவழிப்பதற்கு அவர் ஆவலாக இருக்கிறார். எப்படி என்றால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறார், என் பிள்ளை இந்த வேளையில என்னை கூப்பிட மாட்டாளா, இந்த தருணத்துல என்னை கூப்பிட மாட்டாளா என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு இருக்கிறார், ஏக்கத்தோடு இருக்கிறார். என் பிள்ளை அதிகாலையில் என்னை கூப்பிட மாட்டாளா, என் பிள்ளை என்னை இந்த மத்தியான வேளையிலே என்னை கூப்பிட மாட்டாளா, என்னோடு கூட பேச மாட்டாளா, அல்லது இந்த ராத்திரி வேளையிலே என் பிள்ளை என்னோடு கூட பேச மாட்டாளா, என்னை கூப்பிட மாட்டாளா என்று சொல்லி ஆவலோடு எதிர்பார்ப்போடு கர்த்தர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கூப்பிடுகிறதை அவர் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை என்னை கூப்பிடாதா, என் பிள்ளை என்னை அழைக்காதா என்று சொல்லி அவர் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, நம் ஆண்டவரை எப்படி கூப்பிடுவது, எப்படி நாடுவது? அதே ஏதேனில உள்ள அந்த உறவை நீங்களும் நானும் மறுபடியும் நாம வாழ்க்கையிலும் புதுப்பித்துக் கொள்ளலாம், உருவாக்கி கொள்ளலாம். தேவனாகிய கர்த்தரை நம்ம முழு மனதோடு முழு ஆன்மாவோடு ஆண்டவரை வாஞ்சித்து தாகத்தோடு, அப்பா வாங்க டேடி, என் வீட்டுக்கு வாங்கப்பா, என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒரு தாகம் நமக்குள்ள இருந்தால் போதும். ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாரும் இயேசு பின்னாடி கூட்டமா போனாங்க, திரளான கூட்டம். அவர் பின்னால போகுது, வலதுபுறம் இடதுபுறம் முன்னால பின்னால பெரிய கூட்டம் போய் கொண்டு இருக்கிறது. இயேசு மத்தியில போய் கொண்டிருக்கிறார். அந்த இயேசு வருகிறார் என்று சொல்லி அந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்த உடனே இயேசு வருகிறார் என்று சொல்லி அறிந்து கேள்விப்பட்டு சகை என்ற ஒரு ஆயக்காரன், ஸ்தோத்திர வரி வசூலிப்பவன் என்ன செய்யறான்? ஓடி வருகிறான்.
ஓடி வந்து இயேசுவை எப்படியாவது பார்க்கணும், அவர் பின்னாடி எவ்வளவு பெரிய கோட்டை இருக்கிறது, எவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள தேவன் என்று கேள்விப்பட்டதனால அந்த ஆயக்காரன் வரி வசூலிப்பவர் எப்படியாவது இயேசு முகத்தை நெஞ்சிடணும், ஒரு முறையாவது பார்த்துடணும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி ஓடோடி வருகிறான். ஆனா ஓடி வந்தா அவனுக்கு என்ன காத்திருந்தது? ஏமாற்றம். என்ன ஏமாற்றம்? அவரை சுத்தி ஒரு திரள் கூட்டம். அங்க வலதுபுறம் இடதுபுறம், முன்னால ஓடி பார்க்க முன்னால ஒரு கூட்டம், இந்த பக்கம் பார்க்க முடியல, இந்த பக்கம் முடியல, பின்னால பார்க்க முடியல. அவன் எவ்வளவோ துள்ளி குதிச்சு பார்க்க முடியல. அங்க இருக்கிறவன் பூரா இயேசு உயரத்துல இருக்கான், அவன் மட்டும் எப்படி இருக்கான்? ஒவ்வொருத்தனுக்கு இடுப்பு அளவுலதான் இந்த சகை குள்ளமா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறேன். அவனால துள்ளி குதித்து பார்த்தும் இயேசுவை பார்க்க முடியல. அந்தால அவன் என்ன பண்ணிட்டான்? நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? சரி போவோம், இன்னொரு நாள் இயேசுவை பார்த்துக்கலாம். இந்த கூட்டத்துல எங்க போய் நம்ம அவரை பார்க்க? நம்ம கண்ணுக்கு அவர் தெரிய மாட்டேங்க, அவ்வளவு பெரிய கூட்டம். முன்னாலையும் போக முடியல, பின்னாலையும் போக முடியல. நம்ம இருக்கிறோம் குள்ளமா இருக்கிறோம். இந்த கூட்டத்துக்குள்ள உள்ள நனைஞ்சு மூக்கு நெறிஞ்சு செத்து போறதை விட காத்து நம்ம சுவாசிக்க முடியாம மூச்சு திணறி செத்துறக்கூடாது, இந்த கூட்டத்துல மிதிப்பட்டு செத்துறக்கூடாது, நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது, பரவாயில்லை இன்னொரு நாள் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணிருவோம்னா அதை அசால்ட்டா எடுத்துட்டு போயிருவோம். ஆனா அவன் அப்படி இல்லை, விடல பாருங்க. பார்த்தான், அவன் எடுத்த தீர்மானத்துல உறுதியாக இருந்தான். இதைத்தான் இயேசு விரும்புறான். இயேசு அவனுடைய தீர்மானத்தை அறிஞ்சாருங்க. அவன் என்ன தீர்மானத்தோடு வந்தான்? என்ன ஆனாலும் பரவாயில்லை, இன்னைக்கு நான் யார் முகத்தை பார்க்காம போக மாட்டேன், இயேசுடைய முகத்தை நான் பார்க்காம போக மாட்டேன்ற அந்த தீர்மானத்துல அவன் உறுதியாக இருந்ததனாலதான் அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் அவரை பார்க்க முடியாவிட்டாலும் என்ன பண்ணான்? ஓடி போனான். அவங்க எல்லா கூட்டத்துக்கும் முன்னால ஓடி போய் அவர் வர்ற எதிர் திசையில் இருக்கிற ஒரு காட்டாச்சி மரத்துல ஏறி மேல போய் உட்கார்ந்து இயேசுவை பார்க்கிறான். அல்லேலூயா. மேல போய் தூரமா நின்று ஒரு மரத்துல போய் உட்கார்ந்துட்டு பார்க்காங்க இயேசுவை. ஆனா இயேசு பார்க்கிற இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில இயேசு ஒன்றை அறிந்திருந்தார், இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, யாருக்குமே நம்மள முழு மனதோடு பார்க்கணும்னு சொல்லி வரல. ஆனா ஒருத்த மாத்திரம்தான் தான் எடுத்த தீர்மானத்துல என்ன நடந்தாலும் வரல, எப்படியாவது இயேசுவை பார்த்துட்டு போனா போதும், அவர் முகத்தை பார்த்து தரிசித்தாலே போதும், எனக்கு பெரிய உமோட்சணம், எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் சொல்லி நினைச்சு வந்திருக்கிறானே, அவனுடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்து விட்டார். அவனுடைய உன்னதமான அந்த நோக்கத்தை அறிந்து விட்டார். அவனுடைய தீர்மானத்தை கர்த்தர் அறிந்து விட்டார். உடனே பார்த்தார். யாரை பார்த்தாரு? இயேசு அந்த சகைவை பார்த்துட்டாரு. மரத்து மேல இருக்கிற சகைவை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு கிட்ட வந்தாரு. சகைவே, நீ என்ன செய், இறங்கி வா. அவனுடைய ஜெபம், அவனுடைய அது ஒரு விதமான ஜெபங்க. நம்ம இருதயத்துல நினைக்கிறோம் பாருங்க, அதுவே ஒரு ஜெபம் தான். அதான் சொல்றாரு, வாசிங்க அந்த முதல் 2 வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு எப்படி இருக்குமா? உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. கர்த்தர் உமது ஜெபத்தை என்ன செய்வாராம்? கேட்பாராக. அப்படி என்றால் நாம இருதயத்துல நம்ம எப்போதுமே என்ன செய்து கொண்டே இருக்கணும்? ஜெபித்து கொண்டே இருக்கணும். எப்போதும் ஜெபித்து கொண்டே இருக்கணும். அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை, அவனுக்குள்ள இருதயத்துல கொழுந்து விட்டு ஒரு பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது, ஒரு தீ. என்ன தீ எறிந்து கொண்டிருக்கிறது? இயேசுவை எப்படியாவது பார்த்துடணும். அது அவர் அறிந்தார். உடனேதான் அவரை கூப்பிட்டார். எப்பா இறங்கி வாப்பா, நீ மேல இருந்து பார்க்க போறியா? இந்த வா, இறங்கி வானார். இவன் பார்த்தான், பரவாயில்ல இறங்கி வான்னு சொல்லிட்டாரு, நம்ம அவர்கிட்ட போய் அவர் கையை பிடிச்சு பார்த்துடலாம், அவரை கட்டி பிடிச்சிடலாம், அவருக்கு அவர் நம்ம ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருவாரு, அவர் நம்ம கூட பேசிட்டு போயிருவாரு அப்படின்னு சொல்லி வேக வேகமா இறங்கி வரையில அவர் சொன்னாரு, இன்னைக்கு நான் எங்க வர போறேன்? உன் வீட்டுக்கு வர போறேன். அவனுக்கு கையும் ஓடி இருக்காது, காலும் ஓடி இருக்காது. பாருங்க, முகத்தை பார்த்துட்டு போகணும்னு வந்தவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அல்லேலூயா. நாட்டினுடைய ஜனாதிபதி வருகிறார் என்று சொன்னால் நம்ம பார்ப்பதற்கு மிகுந்த ஆவல் படுவோம், அப்படிதானே? மிகுந்த ஆசை, எப்படியாவது ஒரு முகத்தை, இல்லைன்னா ஏதாவது ஒரு சினிமா ஸ்டார் வந்தா, இல்ல ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு விளையாட்டுத்துறையை ஏதோ ஒரு துறை சார்ந்த ஒரு உலக புகழ் பெற்ற ஏதோ ஒரு சாதித்த சாதனையாளர் யாரோ ஒருத்தர் வருகிறாங்கன்னா நமக்கு என்ன தோணும்?
எப்படியாவது ஒரு முகத்தையாவது லேசா பார்த்துட்டு வந்துடும். எவ்வளவு நாள் பேப்பர்லயும் டிவிலையும் ஏதோ ஒரு இடத்துல தான் பார்த்துருக்கோம், நேரடியா ஒரு நாளும் பார்க்கலையே, கேள்விப்பட்டிருக்கோம். அதனால எப்படியாவது ஒரு முகத்தை ஒரு நாளாவது பார்த்துட்டு வந்துடும் சொல்லி ஓட ஆசைப்படுவோம். அதே மனுஷன் கிட்ட வந்துட்டு இங்க வா, நான் உன் வீட்டுக்கு வரேன்னா எப்படி இருக்கும் நமக்கு? அப்படி தூக்கி வாரி போட்டுரும், ஆச்சரியமாயிரும். அதே போலதான் பாருங்க, அண்ட சராசரி உண்டாக்கின கர்த்தர் சகையை பார்த்து சொன்னார், எப்பா இறங்கி வா, நான் இன்னைக்கு எங்க வர போறேன்? உன் வீட்டுக்கு வர போறேன். அவனுக்கு ஒண்ணுமே ஓடி இருக்காது. ஐயோ ஏசு என் வீட்டுக்கு வர்றாரா? ஏன்னா அவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சது, அவ்வளவு கூட்டத்துக்கும் தெரிஞ்சிச்சு. அவன் ஏசு கூட இருந்த கூட்டத்துக்கு அப்புறம் என்ன தெரியும் தெரியுமா? அவன் ஒரு பெரிய பாவி. யாரு? சகையு ஒரு பெரிய பாவி. ஏன் அப்படின்னா இவன் பூரா அப்படி நினைச்சு வச்சிருக்கான். அவரை எப்படி நினைச்சிருக்கான்? ஏன் இவன் அநியாயமா வரி வசூல் பண்ணுதவன். அவன் யாரு? இவங்களுடைய பார்வைக்கு, இந்த ஜனங்களுடைய பார்வைக்கு அவன் அநியாயமாய் வசூல் பண்றவன் அப்படின்னு சொல்லி, அவன் பாவின்னு அநியாயக்காரன் சொல்லி அவன் மேல ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அவன் ஒரு துறையில பணியாற்றுகிறான், அவ்வளவுதான். அந்த துறை அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணி அவன் செய்கிறான். வரி வசூல் பண்ற ஒரு ஆயக்காரன், ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவர். வரி வசூல் பண்றது அவன் வேலை. வரி வசூல் பண்றான். இவன் எல்லாரும் என்ன பண்ணான்? மக்கள் பூரா அவனை ஒரு முத்திரை குத்தி வச்சிருந்தான். இவன் அநியாயக்காரன், இவன் பொல்லாதவன், இவன் பெரிய பாவி, இவன் நீசன், அநியாயமா வரி வாங்குறவன் சொல்லி அவனை ஏளனமாக எள்ளி நகையாடுகிறவர்களாக பார்க்கிற ஜனங்களாய் இருந்தார்கள். அவன் அதெல்லாம் பார்க்கல. நீ என்ன வேணாலும் என்ன நினைச்சிட்டு போ, எப்படியாவது ஏசப்பா நான் பார்த்துட்டு போயிருவேன். அல்லேலூயா. பாருங்க, இவங்கெல்லாம் அப்படி அவனை நினைச்சிருந்தாங்க. ஆனா இயேசு அவனை நினைக்கல. டேய், நீ எல்லாரும் இவனை இப்படி நினைச்ச, ஆனா அவன் தான் முழு இருதயத்தோடு என்னை பார்த்துட்டு போகணும்னு வந்திருக்கிறான். அல்லேலூயா. எல்லாத்தையும் மறந்துட்டான் பாருங்க. அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக்கிறார். அவன் உள்ளத்தின் ஏக்கத்தை, அது ஒரு ஜெபம். அந்த பார்க்கணுங்கிற வாங்கி இருக்கு பாருங்க, அதே ஒரு ஜெபம் தான். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, ஆபத்திலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பதாக. அப்படி என்றால் உங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் போராட்டம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் ஒரு மனக்கசப்பு, ஒரு மனக்கவலை, மன துக்கம் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் நீங்க என்ன செய்யணுமா? ஜெபிக்கணுமா? அல்லேலூயா. நீங்க எப்போதும் ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். எல்லாவற்றுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கணும். நான் அடிக்கடி அதான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு சரி எனக்கு சரி நம்ம எல்லாருக்கும் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாரு, வாக்கு தத்துவம் கொடுத்துட்டாரு. எக்ஸாம்பிள், ஒரு வாக்கு தத்துவம் வச்சு விடுவோமே. இப்பொழுது இருப்பதை விட எத்தனை மடங்கு? 1000 மடங்கு. 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாயிருப்பாய். 1000 மடங்கு ஆசீர்வாதமாயிருப்பான்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஏதோ ஒரு நேரத்துல, ஏதோ ஒரு அதிகால வேலையில, இல்ல ஏதோ ஒரு நேரத்துல இந்த பைபிள புரட்டையில, இல்ல எங்கேயோ போன இடத்துல ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு, அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஊழியக்கார மூலியமாக, இல்ல சபையில ஏதோ ஒரு தருணத்துல ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை, மகளே மகனே நீ இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்கு ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? அதை சொல்லி ஜெபம் பண்ணணும். அதை சொல்லி ஜெபம் பண்ணணும். என்னைக்காவது ஒரு நாள் அதை கேட்பார். அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க எனக்கு இப்படி சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்க என்ன 1000 மடங்கு. சில நேரம் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க 1000 மடங்கு சொல்லிரு, காலமும் ஓடி போச்சு, 1000 வேண்டாம், ஒரு 100ஆவது கொடுமையா, இறங்கிடப்படாது. தாவீது சொல்லுகிறான், நான் ஒன்றையே கேட்டேன் அதையே நாடுவேன். 1000னா 1000, 1000த்தை விட்டு இறங்க கூடாது. கோடினா கோடி, கோடியை விட்டு இறங்க கூடாது. ஆண்டவர் தருகிறேன். ஆதியாகமம் 12:2, ஆதியாகமம் 17:2 வாசிப்போம், பார்ப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து என்ன பண்ணுவேன்? உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி இருப்பீங்க? ஆசீர்வாதமாக இருப்பீங்கிறாரு. 3 காரியம் இதுல சொல்லி கொடுக்கிறார் இந்த வசனத்துல. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல 3 காரியம் சொல்றாரு. 1, உங்களை பெரிய ஆளாக்குவாராம், பெரிய ஜாதியாக்கி. 2வது என்ன செய்வாராம்? உங்களை ஆசீர்வதிப்பாராம். 3வது உங்க பேரை என்ன பண்ணுவாராம்? பெருமைப்படுத்துவாராம்.
எல்லாருக்கும் மத்தியில் உங்க பேரை அறிய செய்வாராம். இப்போ சகைவு பிரபலியம் ஆயிட்டாரா இல்லையா? புரிஞ்சிட்டீங்களா? அவன் பேரை பெருமைப்படுத்திட்டார். பாவி பாவின்னு சொன்னான், அநியாயக்காரன் என்று சொன்னான், அநியாயமும் வசூல் பண்றவன் சொன்னான். இப்ப இயேசு அவன் வீட்டுக்கு போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் இப்ப அவன் என்ன பண்றாரு? இந்த வீட்டுக்கு என்ன வந்துட்டுன்னாரு? எப்ப ரட்சிப்பு வந்துட்டு. வீட்டுல போய் படிச்சு பாருங்க, லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு? ரட்சிப்பு, பாதுகாப்பு வந்துட்டு, சந்தோஷம் வந்துட்டு, மகிழ்ச்சி வந்துட்டு, சமாதானம் வந்துட்டு, நிம்மதி வந்துட்டு, நல்ல தூக்கம் வந்துட்டு, நல்ல பாதுகாப்பு வந்துட்டு, நல்ல சுகம் வந்துட்டு, நல்ல ஆரோக்கியம் வந்துட்டு 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 எல்லாம் வந்துட்டு. அல்லேலூயா. இயேசு வந்த வீட்டில் எல்லாம் வந்துடும். அப்ப ஆண்டவரை அந்த முழு தாகத்தோடு நம்ம ஜெபித்து கொண்டே இருந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வழியில வருவார். இவன் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான் இயேசுவை குறிச்சு. யாரு? சகைவு. நிறைய கேள்விப்பட்டதுனாலதான் அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்திருக்கு. நிறைய கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசு அப்படி செய்யறாரு, இப்படி செய்யறாருயா, செத்தவனை உயிரோடு எழுப்புறாரு, கண் பார்வை எட்டவர்கள கண்ணை திறந்து விடுறாரு, காது கேளாதவரை காதை திறந்து விடுகிறாரு, வாய் பேச முடியாதவர்களை வாய் பேச வைக்கிறாரு, நடக்க முடியாதவர்களை நடக்க வைக்கிறாரு, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறாரு, எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் அவங்களை சுகமாக்குறாரு, குஷ்டரோகத்தை சுத்தமாக்குறாரு. இப்படி எல்லா ஜனங்கள்கிட்டையும் சொல்லி சொல்லி பரவி பரவி அது யாரு காதுக்கும் பேருக்கு? சகை காதுக்கும் போனதுனாலதான் அவனுக்கு ஒரு வாஞ்ச, ஒரு தாகம். ஓ, இந்த நம்ம கொஞ்ச காலம் வாழ போறோம், எப்படியாவது கேள்விப்பட்ட இந்த இயேசுவை ஒரு நாளாவது பார்க்கணும்னு அவனுக்குள்ள ஒரு வாஞ்ச இருந்திருக்குங்க. இருந்ததுனாலதான் இயேசு வர்றாரு தெரிஞ்சு ஓடி வந்துட்டான். அந்த வாஞ்ச இல்லைன்னா வருவானா? வந்திருக்கே மாட்டான். அவனுக்குள்ள கேள்விப்பட்டு என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துடணும், என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துடணும். அல்லேலூயா. அந்த வாந்தி அவனுக்குள்ளே இருந்ததுனாலதான் அவன் அந்த வாந்தியோடு இருந்து கொண்டே இருந்திருக்கிறான். கேள்விப்பட்ட கர்த்தர், கேள்விப்பட்ட இயேசுவை என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஊருக்கு வந்துட மாட்டாரா, என்னைக்காவது நம்ம போற பாதையில பாத்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டே இருந்ததுனாலதான் அவன் நினைவு, அவன் ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. அவனுடைய நினைவு அங்கே ஸ்தோத்திரம், நினைவு அங்க என்ன அப்படியே நடந்துட்டுங்க. அதனாலதான் நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு, நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா அதை ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. அவரே உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர் போதுங்க, அவர் போதும். எல்லாரும் அவனை வெறுத்து ஒதுக்குனாங்க. இயேசு சகைவை வெறுக்கல, இயேசு சகைவை மறக்கல, இயேசு சகைவ வெறுக்கலையும் ஒதுக்கையும் இல்லை. எல்லாரையும் போல அவர் அப்படி பார்த்துட்டு கடந்து போகல. சகைவை பார்த்துட்டு கடந்து போகலங்க. சகைவை கூப்பிட்டானா இயேசுவேன்னு? கூப்பிடலங்க. ஆனா பரிதிமை கூட கூப்பிட்டான். பரிதிமை கண் தெரிய பார்வையற்ற அந்த மனிதன் கூட இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு மகா சத்தம். ஆனா அந்த இது கூட வரல, அவரை கூப்பிட கூட இல்லைங்க. அவன் இருதயத்துல மட்டும் நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். இல்லையா? ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்க்கிறார். நம்முடைய உள்ளத்துல ஆண்டவரே அப்பா எனக்கு இதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி உங்க இருதயத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க பார்ப்போம். நிச்சயமா உங்க ஜெபம் ஒரு நாள் கேட்கப்படும். ஏன்னா அப்பாவுக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அதான் நல்ல ஒரு பாட்டு உண்டு. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலை வைத்து பாதுகாக்கிறார். இயேசு என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என்னை புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என்ன விழுந்தால் பயப்பட மாட்டேன், அலைகள் என்ன புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என்ன விழுந்தாலும் பயப்பட மாட்டேன்.
என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். இயேசு என் ஜெபத்தை எனக்கு அருள்கிறார், பாதுகாக்கிறார். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழியறியாமல் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழியறியாமல் திகைத்து நின்றாலும், வருத்தம் தாவும் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வருத்தம் தாவும் பசியும் என்னை நெருங்கவில்லையே. வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே, நம்மை வழி நடத்தும் தேவ கரம் இல்லையே. எந்த பக்தி கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். இயேசு என் ஜெபத்தை எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்துக் கொண்டாலும், வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்துக் கொண்டாலும், ஒன்று வெண்ணை கலங்க வைக்க முடியவில்லையே, ஒன்று நம்மை கலங்க வைக்க முடியவில்லையே. கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே, கர்த்தர் கிருபை நம்மை விட்டு விலகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். இயேசு என் ஜெபத்தை எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அலைகள் புரண்டாலும் மழைகள் விழுந்தாலும் நீங்களும் நானும் பயப்படவும் அஞ்சவும் வேண்டவே வேண்டாம். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். உங்கள் ஜெபம் ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நன்றாக, உங்கள் ஜெபத்தை கர்த்தர் ஒருபோதும் அற்பமாக எண்ண மாட்டார். உங்கள் ஜெபம் தேவனிடத்தில் ஒருபோதும் பரலோகத்தால் நிராகரிக்கப்படவே படாது. மனிதர்களாலும் உலகத்தாலும் ஒருவேளை சபையால் கூட உங்கள் ஜெபம் உங்கள் வேண்டுதல் நிராகரிக்கப்படலாம். ஆனால் பரலோகத்தில் உங்கள் ஜெபம் நிராகரிக்கப்படாது, உங்கள் ஜெபம் அங்கீகரிக்கப்படும். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் உங்கள் ஜெபத்தை ஆபத்து காலத்திலே, நெருக்கத்தின் காலத்திலே, பிரச்சனையின் காலத்திலே, போராட்டத்தின் காலத்திலே, வியாதியின் நேரத்திலே, எந்த பிரச்சனை எந்த சண்டைகள் வந்தாலும் எந்த கலக்கம் வந்தாலும் அந்த நேரங்களிலே நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அவரே உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், அவரே உங்களுக்கு ஆதரவானவர், அவரே உங்களுக்கு அரணானவர், அவரே உங்கள் பாதுகாவலாயிருக்கிறார். உங்கள் ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும். என்ன காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்தாலும், எப்படி அந்த சகையினுடைய இருதயத்தினுடைய விருப்பம் நிறைவேற்றப்பட்டதோ, எப்படி சகை வீட்டில இயேசு வந்து அந்த வீட்டுக்கு ரட்சிப்பையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தாரோ, மனமகிழ்ச்சி எல்லாம் இருந்த போதிலும் மனமகிழ்ச்சி சமாதானம் இல்லாத அந்த சகைவுக்கு இலவசமாய் இயேசு வந்த பொழுது கிடைத்ததோ, அதே போல எல்லாம் இருந்தும் சமாதானமும் நிம்மதியும் சௌக்கியமும் பாதுகாப்பும் இல்லாத உங்களுக்கு இயேசு வந்து எல்லாவற்றோடும் கூட்டி கொடுத்து விடுவார். சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, பாதுகாப்பை, விடுதலை, சுகம், ஆரோக்கியம் இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் நிச்சயமாக
உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அவர் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் கணவருக்கு, உங்கள் உறவுக்கு ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலமாயிருப்பார். அல்லேலூயா. அடுத்து அந்த 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை என்ன செய்வாராம்? ஆதரிக்கிறவர். இந்த உலகமும் உறவும் உங்களை ஆதரிக்காவிட்டாலும் கூட உங்களுக்கு ஆதரவு பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறவர் உங்களுக்கு பரத்திலிருந்து என்ன அனுப்புவாராம்? ஒத்தாசை அனுப்புவார், உதவிகளை அனுப்புவார், நன்மைகளை அனுப்புவார், சகாயம் அனுப்புவார். அனுப்பி அவர் உங்களுக்கு என்ன செய்வாராம்? ஆதரவாக இருப்பார். ஐயோ, இந்த காரியத்துல, இந்த பிரச்சனையில, இந்த நெருக்கத்துல, இந்த சூழ்நிலையில எனக்கு யாருமே ஆதரவு இல்லையே என்று சொல்லி, எனக்கு யார் வருவார், எனக்கு யார் உதவி செய்வார் என்று ஏங்கி தவிப்பீர்கள் என்று சொன்னார், நீங்கள் ஜெபிக்கிற வேளையில உங்களுக்கு அடைக்கலமானவர் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்பி, உதவிகளை அனுப்பி, உங்களுக்கு அவர் ஆதரவாய், உங்கள் பக்கபலமாய் இருந்து ஆண்டவர் உங்கள் காரியத்தை மாறுதலாய் மாற்றி தருவார், ஜெயமாக முடித்து தருவார். அல்லேலூயா. சீயோனிலிருந்து, அவர் பரிசுத்த ஆலயத்திலிருந்து ஆண்டவர் உங்களை ஆதரிப்பாருங்க. உங்களுக்கு அவர் சகாயம் பண்ணுவார். உங்களுக்கு என்னென்ன விதங்களில் ஒத்தாசைகள் தேவைப்படுகிறதோ அத்தனை ஒத்தாசைகளும் பரலோகத்திலிருந்து, சீயோனிலிருந்து, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அவர் உங்களுக்கு அனுப்புகிறவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய ஜெபத்தை ஒரு காலம் ஒருபோதும் நிராகரிக்க மாட்டார். உங்கள் ஜெபம் பலிபீடத்தில் நின்று நான் சொல்லுகிறேன், கேட்கப்பட்டு விட்டது. உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய விண்ணப்பம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது, அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அற்புதத்தின் மூலியமாக, அதிசயத்தின் மூலியமாக, ஆச்சரியமான காரியத்தின் மூலியமாக, அவர் செய்கிற நன்மை நிமித்தமாக, அவர் கொடுக்கிற விடுதலை நிமித்தமாக, அவர் கொடுக்கிற சுகத்தின் நிமித்தமாக, ஆரோக்கியத்தின் நிமித்தமாக தேவன் அவருடைய மகிமை உங்கள் மூலியமாய் காண செய்வார். உங்கள் விண்ணப்பம் கேட்கப்பட்டு விட்டது. உன் ஜெபத்தை அவர் கேட்டு விட்டார். தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாக, உறுதியாக சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி 1000 மடங்கு 1000 மடங்கு. லாபான் தன் சகோதரி ஆகிய ரெபெக்காளை வாழ்த்துகிறான். எப்படி வாழ்த்தினான்? நம்ம 2025 இப்போ உட்கார்ந்துகிட்டு தான் கோடியை பத்தி பேசுறோம். ஆனா பாருங்க, 4000 ஆண்டுகளுக்கு முன்னால, அல்லேலூயா, பாருங்க, லாபான் தன் சகோதரியை வாழ்த்துகிற பொழுது கோடி ஆயிட்டான். அப்பமே கோடி வந்துட்டு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் கோடியாய். இன்னைக்குன்னா அதே லாபான் வாழ்த்துனா எப்படி வாழ்த்திருப்பார்? ட்ரில்லியனா? ஆமா, உச்சத்தில் இருக்குது ட்ரில்லியன், அப்படித்தானே? ஆமா, மில்லியன்லாம் கடந்து ட்ரில்லியனுக்கு, ட்ரில்லியன் லெவலு அப்படின்னு இருப்பார். அல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கே அவர் ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டார். அப்ப நம்மெல்லாம் கோடீஸ்வரர்கள் ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நம்ம அப்பாவால நாம வாழ்த்தப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அந்த சம்பவத்தை கவனித்தீங்கன்னா, லாபான் சகோதரன் அங்கே தன்னுடைய சகோதரி ரெபெக்காளை வாழ்த்துகிறான். எங்க அனுப்புறதற்கு? ரெபெக்காள் அந்த தருணத்துல யாரு? மணவாட்டி. யாருக்கு? ஈசாக்குக்கு மணவாட்டியாய் நியமிக்கப்பட்டு விட்டாள். மணவாட்டியை
அங்கே தன் சகோதரனாகிய லாபான் வாழ்த்துகிறான். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு தேவனுடைய சன்னிதானத்துல இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நான் யார் என்றால், நம்முடைய மணவாளனாகிய இயேசுவுக்கு நியமிக்கப்பட்ட மணவாட்டி. நம்மை சபை, நம்மை தூதர்கள், தேவன் நம்மை வாழ்த்துகிறார். எப்படி? கோடா கோடியாய் பெருகுவாய். ஆமென் சொல்லுங்க. நம்மளாம் யாருதான்? மணவாட்டிகள். தேவன் மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு மணவாட்டி. அப்ப நம்மளாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அப்ப வாக்குத்தத்தம் பொய் சொல்லுமா? சொல்லாது. நீங்க ஒவ்வொரு நாளும் செபித்து கொண்டே இருக்கணும். உங்க ஜெபம் ஒரு நாள் வீண் போகாதுங்க. ஒரு நாள் கூட வீண் போகாது. நீங்க எவ்வளவு கண்ணீர் வடிச்சாலும் சரி, நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. நீங்களும் சரி, நானும் சரி, உலகத்துல மனுஷங்கிட்ட போய் கண்ணீர் வடிச்சு 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 1000 சொட்டு வடிச்சா ஒரு சொட்டுக்கு தான் பதில் கிடைக்கும். 999 சொட்டு கண்ணீர் வீணா போயிடும். ஆனா கர்த்தருடைய சமூகத்திலே வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும், நீங்கள் 1000 சொட்டு கண்ணீர் வடித்தா கூட ஒரு சொட்டு கூட வீண் போக கூடாது என்று உங்கள் ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் எங்க வச்சிருக்கிறாராம்? துருத்தியில வச்சிருக்கிறார். எங்க வச்சிருக்கிறாரு? துருத்தியில் வைத்திருக்கிறார். ஒரு நாள் வரும், நீங்கள் வடித்த அந்த 1000 சொட்டு கண்ணீரையும் ஒவ்வொன்றாக எண்ணுவார். ஒவ்வொரு சொட்டு எதற்காக வடிக்கப்பட்டது? நீங்கள் ஒவ்வொரு நாள் எதற்காக கண்ணீர் வடித்தீர்கள்? அத்தனைக்கு மொத்தமா பதில் கொடுப்பார். அதான் யோபு சொன்னான், பக்தன், ஆண்டவரே, என் கண்ணீரல் தான் இந்த நாளில் எண்ணப்பட்டால் நலமா இருக்கும் என்று சொன்னான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு கண்ணீரை ஒரு நாள் எண்ணுவாரு. அவன் சொன்னான், நீர் எண்ணுவீர், அது எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆண்டவரே. ஆனா அது எப்ப என்னன்னா நல்லா இருக்கும்? இப்ப நான் படுற பாடுல, நான் எதிர்பார்க்கிற இந்த சூழ்நிலையில உங்களுடைய என் கண்ணீரை இப்ப எண்ணிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆண்டவரே. அவரும் பார்த்தாரு, டப்புன்னு எண்ணிட்டார். அல்லேலூயா. என் கண்ணீரெல்லாம் எண்ணப்பட்டால் நலமாயிருக்கும் என்று சொன்னான். அதே போல ஆண்டவர் அவன் கண்ணீரை எண்ணி முடிச்சாரு. கடைசியில் அவன் இழந்ததை ஊர 2 மடங்கு கொடுத்துட்டார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, அதனால ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஒரு சொட்டு இல்ல 1000 சொட்டு வடிச்சா கூட உங்க கண்ணீர், இப்ப நான் சொல்றேன், வேதம் சொல்லுகிறது, வேதத்தின் அடிப்படையில் சொல்றேன், வசனத்தின் அடிப்படையில் சொல்றேன், உங்க கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது. என்றைக்காவது ஒரு நாள் என்னப்படும். ஆனா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்ன கேட்கணும் ஜெபத்தில்? ஆண்டவரே, நான் ரொம்ப கண்ணீர் வடிச்சுட்டப்பா, என் கண்ணீரை கொஞ்சம் எண்ணினேன்னா நல்லா இருக்கும். அல்லேலூயா. அந்த ஏற்ற வேலையில, ஏற்ற தருணத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, கண்ணீர் இந்த நாளில் எண்ணப்பட்டால் நலமா இருக்கும் அப்பா. அதான் ஜெபம். ஆண்டவரே, என் பிள்ளை விரும்புகிறத, என் பிள்ளை ஆசைப்படுகிறத இந்த நாளிலே நீர் கொடுத்து ஆசீர்வதித்தீர்னா அது நலமா இருக்கும். இந்த ஜெபம் கேட்டு பாருங்க. இன்னும் கேளுங்க. நல்ல ஓட பலன் தந்திருக்காரு. நல்ல பிரதருக்கும் சதரிக்கும் இப்போ ஓட பலன் இருக்கு, அப்படிதானே? இப்பமே நீர் கோடி ப்ராஜெக்ட் தந்துட்டேன்னா முடிச்சிருவோம். கொஞ்சம் லேட்டா தந்தேன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாங்க ஓடணும். இப்பன்னா பலன் இருக்கு, ஓடலுக்கு தெம்பு இருக்கு, தாரன்னு சொல்லிட்டே இப்பமே தந்துரும், தாமதிக்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கையில, இந்த நீங்க பைபிள்ல எங்க வந்தாலும் பாருங்க, கேட்டு ஆண்டவரே எனக்கு இப்பமே தந்துட்டேர்னா, இப்பமே தந்துட்டேர்னா. அதைத்தான் அண்ணாள் கேட்டான். ரொம்ப வேண்டாம் ஆண்டவரே, போதும், நான் இவ்வளவு நாள் அவமானப்பட்டுட்டேன், இவ்வளவு நாள் நிந்திக்கப்பட்டுட்டேன், எனக்கு எழுதிங்க, உடனே பதில் தாங்க, சீக்கிரமா பதில் தாங்க, எப்படியாவது ஒரு ஆண் குழந்தையை தந்துருங்கன்னார். அழுதான், கண்ணீரை சிந்திட்டா, மொத்த கண்ணீரை சிந்தினா. பார்த்தாரு ஆண்டவர், அவர் கண்ணீரை விசாரிச்சுட்டாரு. விசாரிச்சு உடனே சாமுவேலை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. கடைசியா வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் வடிச்சான். கண்ணீரின் பள்ளத்தாக்கில வாழ முடியாதுன்னு சொல்லி ஒரு முறை ஓடியே வந்துட்டான். வீட்டை விட்டு வெளியேறிட்டான். வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாலா? வெளியேறி விட்டால். வெளியேற்றப்படவில்லை, வெளியேறினான். 2வது முறைதான் வெளியேற்றப்படுகிறான். முதல் முறை ஆகார் வீட்டை விட்டு வெளியேறுகிறான். போதும், என்னால இந்த தொந்தரவு தாங்க முடியல, இடைஞ்சல் தாங்க முடியல, என்னால இந்த வாழ்க்கை வாழ முடியல என்று வீட்டை விட்டு வெளியேறினான். கர்த்தர் சொன்னார், ஏம்மா கொஞ்ச நாள் இருப்போம், கொஞ்ச காலம் என்ன செய்ய, நீ அங்க போய் உன் நாச்சியார் அண்டையில அடங்கிரு அப்படின்னாரு. கொஞ்ச நாள் பொறுமையா இரு, ஒரு நாள் வரும், கண்ணீர் துடைக்கப்படும் நாள் வரும்.
அல்லேலூயா. அதே போல பாருங்க, அன்றைக்கு இவள் வீட்டை விட்டு வெளியேறினால், நல்லா கவனிக்கணும், இந்த சம்பவம் ரொம்ப முக்கியமான சம்பவம். முதலாவது ஆகார் வீட்டை விட்டு வெளியேறினா, தொந்தரவு தாங்க முடியல, இடைஞ்சல் தாங்க முடியல, என் வாழ்க்கையில இதுக்கு மேல வாழ முடியாதுன்னு வீட்டை விட்டு வெளியேறினா, ஆண்டவர் இல்லம்மா கொஞ்ச நாள் பொறுமையாயிரு, ஒரு நாள் உன் கண்ணீரெல்லாம் நான் பார்ப்பேன் எண்ணுவேன், அன்னைக்கு நான் பதில் தருவேன் அனுப்பி விட்டுட்டாரு. கொஞ்ச நாள் பொறுமையாயிரு, அடங்கிருட்டாரு. அதே போல இவ திரும்பி போயிட்டா. திரும்பி போய் மறுபடியும் அங்க போய் இருக்கிறான். பிள்ளையும் பிறந்தாச்சு, பிள்ளையும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று என்ன பண்றா? முதல்ல இவ வெளியேறுனா ஆண்டவர் போய் உட்காருட்டாரு. இரண்டாவது அந்த சாரால் என்ன பண்ணானா, இவளையும் பிள்ளையும் வெளியேறிட்டா. வெளியே விரட்டி விடணும் புருஷன்கிட்ட சொல்லிட்டான். விரட்டி இவங்க என்ன செய்யக்கூடாது, இங்க இருக்கக்கூடாது என்று அவள் நிர்பந்தத்தோடு வெளியேற்றப்படுகிறாள். நிர்பந்திக்கப்பட்டு, ஆபிரகாமால் நிர்பந்திக்கப்பட்டு அங்கே ஆகாரும் இஸ்மவேலும் என்ன செய்யப்படுகிறார்கள்? வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். வெளியேற்றப்பட்ட உடனே அவர் கொடுத்ததெல்லாம் வழியில பிரயாணத்தின் வழிபோக்கில சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு கொடுத்தது எல்லாம் காலியாயிற்று. போற வழியில பாதியிலே மீன் எல்லாம் காலியாயிற்று. இப்ப குடிக்க தண்ணி இல்லை. பிள்ளைக்கு தாகம் தாங்க முடியல. பிள்ளை தாகத்துல என்ன செய்ய போகிறது? சாக போகிறது. பிள்ளை ஒரு பக்கம் தாகத்துல கண்ணீர் வடிக்கிறது. இவ பார்த்தா என் பிள்ளைய கண்ணு முன்னால சாவுறது என்னால பார்க்க முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு அம்பை விட்டா எவ்வளவு தூரம் போகுமோ அந்த தூரத்துல பிள்ளைய வச்சுட்டு இவ இவ்வளவு தூரத்துல வந்து உட்கார்ந்து ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா. பிள்ளை ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கு, இவன் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கா. ஆண்டவர் ரெண்டு பேருடைய கண்ணீரையும் விசாரிச்சார், ரெண்டு பேருடைய கண்ணீரையும் பார்த்தாரு. நேர வந்தாரு. ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், பிள்ளையின் கண்ணீரை கண்ட தேவன் அன்றைக்கு அவனுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு ஒரு கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். தண்ணீரை கொடுத்து ஆகாரையும் இஸ்மவேலையும் ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார். அல்லேலூயா. ஆசீர்வதித்து அனுப்பினாருங்க. அவர் அன்னைக்கு என்ன சொல்லி ஆசீர்வதிச்சாரோ அதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு நாள் கண்ணீரை காண்கின்ற தேவன். அதனாலதான் அங்கே ஆகார் தேவனுக்கு ஒரு பெயரை விட்டால் ஆண்டவர் என்னை காண்கின்ற தேவன் என்று ஆண்டவருக்கே பெயர் விட்டுட்டு போயிட்டான். அல்லேலூயா. அப்போ என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நிர்பந்திக்கப்படுகிற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவோமானால் அன்றைக்கு கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். அதனாலதான் சொல்றேன், நீங்க ஏசப்பாட்ட கேட்கணும், உங்க ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்பாரு. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நல்ல உடம்புல கலன் இருக்கல எங்களுக்கு எல்லாத்தையும் தந்துரும், ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, அல்ல ஆண்டவரே எங்களுக்கு ஓய்வெடுக்கும் காலம், சரீரம் தொய்வடைகிற வேலையில உட்கார்ந்து சாப்பிடணும்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா ஓய்ந்து இருக்க காலத்துல, நல்லா ரெஸ்ட் எடுக்கிற காலத்துல ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யுங்க, நல்லா பாடுங்க, துதிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, இதுவே வேலைய வச்சுக்கோங்க. இப்ப ஆண்டவர் ஆண்டவரை இப்ப நான் 6 நாள் ஓடி 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 உழைக்க எனக்கு பிளந்தாங்க, அதற்குரிய வழிவாசல்கள் எல்லாம் திறந்துட்டாங்க, அதற்குரிய காரியங்கள் எல்லாம் நீங்க சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் இப்போதே நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க ஜெபத்தை கேட்பார். சகையுடைய இருதய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்தார். அந்நாளுடைய வேண்டுதலை கேட்டார். ஆகாருடைய கண்ணீரை கண்டார். அதே போல அவரே உங்களுக்கு அடைக்கலமானவர், அவரே உங்களுக்கு ஆதரவாளர். அவர் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி உங்கள் ஜெபத்துக்கு எல்லாம் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் உங்க ஜெபத்துக்கு நிச்சயமாக கர்த்தர் பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பார். இப்பவும் சொல்றேன், ஆசீர்வதித்து ஆண்டவர் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார், பெரிய குடும்பமாக்குவார். உங்கள் குடும்பம் ஒரு பெரிய ஆலமரத்தை போல தளிக்கும். உங்கள் குடும்பம் ஒரு பெரிய ஆலமரத்தை தளர்ச்சியாயிருக்கும், பெரிய விளிர்விட்டு பலமுறை தலைமுறை தலைமுறையாய் இந்த உலகம் இருக்கும் வரையிலும் உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளை தலைமுறை தலைமுறை ஆலமரத்தை போல விழுது விழுது விழுதாய் விட்டு உறுதியாய் நிற்பார்கள். அல்லேலூயா. உங்க சந்ததி பெருகி கொண்டே இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேர் என்ன செய்வேன்,
பெருமைப்படுத்துவேன். என்னோருடைய குடும்பம் இந்த விதமான சந்ததி என்று பெருமைப்படுத்துவார். ஆண்டவர் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார்ல, உங்க பேரை, உங்க நிர்வாகத்துடைய பேரை பெருமை விடுத்து சொன்னாரா இல்லையா? பெருமைப்படுத்துவார். ஆண்டவரே பதில் தாங்கன்னு சொல்லி கேட்டு ஜெபம் பண்ணுங்க. என்னமே சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, கோடிக்கணக்கில்னு சொல்லியிருக்கீங்க. அதை இப்பமே வாய்க்கு செய்யுங்க. அதுக்கு இருக்கிற தடையை, அதுக்கு இருக்கிற தாமதத்தை விலைக்கு போடுங்க. நீ ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். உங்களுடைய அங்க வந்திருக்கிற எல்லாருடைய தேவைகளை, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய குடும்பத்தின் தேவைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் ஜெபத்தை கேட்பார், பதில் கொடுப்பார். அற்புதத்தின் அதிசயங்களையும் நிச்சயமாய் செய்கிறவர். ஏனென்றால் அவர் அதிசயமானவர், அவர் ஆச்சரியமானவர், அற்புதங்களை செய்கிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்கள் ஜெபத்தை ஆபத்து நாளிலே கேட்பார். கேட்கிறது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருந்து, அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசைகளை அனுப்பி, உங்களுக்கு இந்த உலகத்துல அவரே எல்லாவற்றிலும் ஆதரவாயிருப்பார். அல்லேலூயா. உடைய கண்களை மூடுவோமா? கிருபை நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையிலே உடைய பிள்ளைகளுக்காக பேசியிருக்கிறீர். உங்க பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும் என்று ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறவர். உங்க பிள்ளைகள் இதுவரைக்கும் ஜெபித்த ஜெபம், இனிமேலும் ஜெபிக்கிற ஜெபம், இப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபம், எல்லாவற்றையும் நீர் கேட்கிறவராக இருக்கிறீர். நீர் கேட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய் இருப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்க பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு ஒத்தாசை அனுப்பி, நன்மைகளை அனுப்பி, அற்புதங்களை அதிசயங்களை செய்து உங்க பிள்ளைகளை சுகமாக்கி விடுதலையாக்கி நன்மைகளோடு காண உயர்ந்த அடைக்கலத்தை உங்க பிள்ளைகளை வைத்து நீரே இவர்களுக்கு ஆதரவாய் இருக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். சகை வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது போல அன்னாளின் கண்ணீரை கண்டு சாமுவேலை கொடுத்து அவளுடைய நிந்தையை மாற்றின கர்த்தர் ஆகாரின் கண்ணீரை கண்டு ஆகாரை அவருடைய மகனை ஆசீர்வதித்து அனுப்பினது போல், இதோ தகப்பனே, உங்க பிள்ளைகளுடைய கண்ணீரை ஆண்டவரே ஜெபத்தை கேட்டு நீர் கண்ணீரை துடைத்து ஆண்டவரே யோபுடைய வாழ்க்கையிலே அவன் கண்ணீர் எண்ணப்பட்டு இரட்டத்தனையான நன்மை பின் நாட்களிலே கொடுத்து ஆசீர்வதித்தது போல், உங்க பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு அவர்களை ஆதரித்து ஆண்டவரே அவர்களை நீ பராமரித்து ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர்களை பெருக பண்ணும். ஆசீர்வதி கோடாகுடியாய் பெருகட்டும், கோடாகுடியாய் பெருகட்டும். உடைய வார்த்தையின்படி அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் தாமதிக்காதபடி விரைவுபடுத்தி தாரும், தீவிரப்படுத்தி தாரும். சம்பாதிக்க பலனை கொடும் ஆண்டவரே, உழைக்க பலனை கொடும், ஓடுவதற்கு பலனை கொடும், திடனை கொடும். சோர்வுகள், அசதிகள், விளைவினங்கள், சுகவினங்கள் எல்லாவற்றையும் எடுத்து அப்புறப்படுத்தி போடும். சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுங்க. நம்பிக்கையில் வளரட்டும், விசுவாசத்தில் பெருகட்டும், தேவ அன்பில் இன்னும் பெருகட்டும். ஆண்டவரே கிருபை செய்யுங்க. அவங்க ஜெபமெல்லாம் கேட்கப்படட்டும், அவங்க ஜெபமெல்லாம் கேட்கப்படட்டும். அவருடைய ஜெபத்துக்கெல்லாம் நீர் பதில் தந்துவிட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கும், அற்புத அடையாளங்களை வெளிப்படுத்தும். ஆண்டவரே அவங்க கண்ணு முன்னால அதிசயங்கள் நடக்கட்டுமான பெரிய காரியங்களை செய். எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடும், எல்லாவற்றிலிருந்தும் அவர்களை தப்பவியும் பாதுகாத்துக் கொள்ளும், கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.